பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தற்சார்பு விவசாய சங்கத்திலிருந்து திரு பொன்னையன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக நம்ம போன் கால்ல நம்ம இன்டர்வியூ நடத்தியிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. நிதியமைச்சகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்துல நிர்ணயிக்கப்பட்ட குறைஞ்சபட்ச ஆதார விலை, அதாவது எம்எஸ்பியை விட நீங்க அதிகமாக நீங்க ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க, நீங்க அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கு நிதியமைச்சர் கடிதம் வந்திருக்குது. இதை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படி எந்தவித விஷயமும் நாங்க சொல்ல கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. முதல்ல அந்த லெட்டர்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு தோழர், எப்படி பாக்குறீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக அரசு ஒரு டன் நெல்லுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கிற விலையை விட சன்ன ரகத்திற்கு ஒரு டன்னுக்கு ரூபாய் 156, மோட்டார் ரகத்திற்கு ரூபாய் 131 கொடுக்கிறது. அதாவது ஒன்றிய அரசு ஒரு டன் நெல்லுக்கு 2389 குறைந்தபட்ச ஆதார விலையாக கொடுக்கிறார்கள். மாநில அரசின் ஊக்கத்தொகையான 156 ரூபாயை அத்தோடு இணைத்து கொண்டால் 2545 ரூபாயை விவசாயிகள் பெறுகிறார்கள். அதே போல மோட்டார் ரகத்திற்கு ஒன்றிய அரசு 2369 ஆதார விலையாக கொடுக்கிறார்கள். மாநில அரசு ஒரு டன்னுக்கு 131 ரூபாயை ஊக்கத்தொகையாக கொடுக்கிறது. ஆக விவசாயிகளுக்கு ரூபாய் 2500 மோட்டார் ரகத்துக்கு கிடைக்கிறது. தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒரு டன் நெல் சன்ன ரகம் உற்பத்தி செய்து நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தால் அவர்கள் பெறுகிற தொகை 2545, மோட்டார் ரகத்திற்கு 2500 ஆகும். இதில் நாங்கள் மிக அழுத்தமாக குறிப்பிடுகிற செய்தி ஒன்று உள்ளது. சீதாராமன் அவர்கள் ஊக்கத்தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். இது துரோகத்திலும் பச்சை துரோகமாகும். ஏனென்றால் நாங்கள் போராடி கொண்டிருப்பது சாமிநாதன் குழுவினுடைய T2+50 என்று சொல்லுகிற கொள்முதல் விலையோடு கொள்முதல் செலவோடு, அல்லது எங்களுடைய மொழியில் சொன்னால் முட்டுவழி செலவோடு 50% சேர்த்து விலை நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தின் மைய செய்தியாகும். அதாவது ஒரு விளைபொருளை உற்பத்தி செய்ய நாங்கள் 100 ரூபாயை இடுபொருள் செலவாக செய்தால் அரசு அத்தோடு 50 ரூபாயை சேர்த்து எங்களுக்கு 150 கொடுக்க வேண்டும். நெல்லை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுக்கு கூட இவர்கள் கொடுப்பதில்லை. இதுதான் நிதர்சனம். T2+50 கீழ் இது வருகிறதா என்றால் இல்லை. இந்த விலையே CACP என்று சொல்லுகிற காஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் கமிஷன்ல தீர்மானிக்கிற ஒரு தோராயமான விலையை தவிர விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிற, நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து விவசாயிகள் சங்கமும் கேட்டுக்கொண்டிருக்கிற T2+50 இதை கொடுப்பதாகவே போராடுகிற காலத்தில் பொய் சொன்னது இந்த ஒன்றிய மோடி அரசு. இந்த நேரத்தில் மாநிலத்தில் கரும்புக்கு டன்னுக்கு 350 மாநில அரசு ஊக்கத்தொகையாக தருகிறது. ஒன்றிய அரசு அறிவிக்கிற தொகையை கரும்பை பொறுத்தவரை ஆலைகள் கொடுத்துவிடும். இதில் நெல் கொள்முதலில் ஒன்றிய அரசுதான் இந்த விலையை கொடுக்க வேண்டும். மீதி தொகையை விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகவில்லை என்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசு 156 விலையாக கொடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் இதையே கொடுக்க கூடாது என்று சொல்லுவதற்கு காரணம், இந்த நேரத்தில் அடிப்படையான ஒரு உண்மையை நாங்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். இதே சத்தீஸ்கரில் 3000க்கு மேல் கொடுக்கிறார்கள். ஒரு டன் நெல்லுக்கு சத்தீஸ்கர் அரசு மிக உயர்ந்த விளைபொருளாக நெல்லை கொண்டு இதைவிட 3000க்கு மேல் கொடுக்கிற போது இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள்
தமிழ்நாட்டினுடைய பிரதான நெல் உற்பத்தி தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும், காஞ்சிபுரம், வடார்காடு, தென்னார்காட்டில் இருக்கிற ஏரி பாசனங்களிலும், கீழ்பவானி, காலிங்கராயன், தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, அமராவதி போன்ற மிகப்பெரிய பாசனங்களில் நெல் உற்பத்தி தான் பிரதான பயிராகும். இது உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2024-25 47.97 ஏறக்குறைய 48 லட்சம் மெட்ரிக் டன் அரசு கொள்முதல் செய்து சாதனை படைத்திருக்கிறது. 48 லட்சம் டன்னை தமிழ்நாட்டில் நெல்லை மலை போல் குவித்திருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு 131 அல்லது 156 ரெண்டுக்கு இடையிலே தான் அந்த தொகை இருக்கிறது. சராசரியாக சொன்னால் அது 140-45 தான் வருகிறது. அதை கூட மாநில அரசு தனது நிதியிலிருந்து தான் கொடுக்கிறது. அதை கொடுப்பதன் மூலம் நெல் கொள்முதல் அதிகரிக்கிறது. நான் சொன்னேன் 2023-24 35 லட்சம் டன் என்று இருந்தது. தமிழக அரசின் சிறப்பு திட்டங்களால் நெல் உற்பத்திக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு வந்ததற்கு பிறகு, அதற்கு முன்பிருந்தும் பல்வேறு வகையான பொதிகளை, பேக்கேஜஸ் கொடுத்து நெல் உற்பத்தியை விரிவுபடுத்தியதனுடைய விளைவும் இந்த ஊக்கத்தொகையும் அளித்ததால் ஒரே ஆண்டில் 12 லட்சம் டன் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது. இதை கண்டு மத்திய அரசு அஞ்சுகிறது. ஆனா தோழர், நீங்க இந்த 156 ரூபாயே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடை பண்றதா நீங்க சொல்றீங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிவுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நிறுத்தலாம் சொல்லல, எங்க ஒன்றிய அரசுடைய கொள்கைக்கு ஈக்குவலாக எப்படி சேர்த்து இதையும் சேர்த்து யோசிங்க அப்படின்னு தான் சொல்றோம், ரிவ்யூ பண்ண சொல்றோம், தடுக்கலாம் சொல்லல அப்படின்னு சொல்றாங்களே. இது பச்சை பொய்யாகும். இந்த அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டவுடன் சொல்லவே இல்லை என்று சொன்னார்கள். பிறகு பரிசீலிக்க சொன்னோம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது உங்களது நேர்காணல் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தொலைக்காட்சிகளில் ஆதாரபூர்வமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நெல்லுக்கு கொடுக்காதீர்கள், அந்த பணத்தை எண்ணெய் வித்துக்களுக்கு கொடுங்கள் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். மத்திய அரசில் நிதி அமைச்சகத்திலிருந்து ஒரு வழிகாட்டல் வருகிறது என்று சொன்னால் அது வெறும் ஆலோசனை அல்ல, அங்கிருந்து வரக்கூடிய நிர்பந்தமாகும். நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் நெல் கொள்முதலை விரும்பவில்லை. எனவே ஒன்றிய அரசுதான் பெரும்பாலான தொகையை கொடுக்கிறது. அதை குறைப்பதற்கு திட்டம் போட்டு இருக்கிறார்கள். நெல் கொள்முதலை கைவிட்டு விடுவார்கள். இந்தியா முழுக்க விவசாயம் தான் முதுகெலும்பா இருக்கும்போது, அதுல நெல் உற்பத்தி தான் பிரதானமா இருக்கும்போது, அதை எப்படி ஒரு ஒன்றிய அரசு கொள்முதலை தடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க? தடுக்க முடியாது. இது ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்லை. நேரடி கொள்முதல் நிலையங்கள் என்று சொல்லக்கூடிய டைரக்ட் பர்ச்சேசிங் சென்டர், ஆங்கிலத்திலே சுருக்கமாக டிபிசி என்று சொல்லுவார்கள். இதை தமிழ்நாடு அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் டிஎன்சிசி இந்திய அரசுக்கு முகவராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் நெல் உற்பத்தி கேந்திரங்களில் அங்கங்கே விவசாயிகளின் கோரிக்கைக்கேற்ப நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து தோட்டத்திலே விளைகிற நெல்லை அப்படியே விவசாயிகள் அறுவடை செய்ய எந்திரத்திலிருந்து டிராக்டருக்கு மாற்றி டிராக்டரிலிருந்து இங்கே கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அடுத்து இவர்கள் என்ன செய்வார்கள் அல்லது என்ன செய்ய உத்தேசம் என்று உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்றால், மாநில அரசு கொள்முதலை நிறுத்த வேண்டும். அதற்கு வடநாட்டில் இருக்கிற தனியார் நிறுவனங்களை கடந்த ஆண்டே தமிழ்நாட்டில் நுழைத்தார்கள். நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் நாங்கள் தனியார்களையும் நியமித்து கொள்முதல் செய்து கொள்ளுகிறோம் என்று உடன்பாடு கண்டார்கள். இந்நிலை நீடிக்குமே ஆனால் எதிர்காலத்தில் இவர்கள் பணம் அனுப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசு, நான் சொல்லுகிறேன், நேரடியாக அரசு செய்யவில்லை. அரசின் முகவராக
ஒரு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனி ஆக்டின் கீழ் செய்யப்பட்ட தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், குடிமை பொருள் விநியோக கழகம், சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தான் நெல்லை கொள்முதல் செய்கிறது. அதை செய்வதற்கு இல்லாமல் இவர்கள் பணத்தை அனுப்புவதை நிறுத்திவிட்டாலே கொள்முதல் தானாக நின்றுவிடும். அதற்கான எச்சரிக்கையாக, சமிக்கையாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம். ஓகே, இப்போ அவங்க கொடுத்திருக்கிற லெட்டர் படி பார்த்தா, நீங்க சொன்னீங்களே அரிசிக்கு முக்கியத்துவத்தை குறைத்து விட்டு எண்ணெய் வித்துகளுக்கும் தானியங்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுங்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது தோழர்? அது வந்து டைவர்சிட்டி அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுறாங்க. எண்ணெய் வித்துக்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும் என்பதில் விவசாயிகளுக்கு மாறுபாடே இல்லை. ஆனால் நெல்லுக்கு பதிலாக எண்ணெய்க்கு என்று சொல்லுவதிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மாறுபடுகிறோம், எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். ஒவ்வொரு விளைபொருளுக்கும் அந்நிய நாட்டில் வேளாண்மையவே தத்துக்கெடுத்து அவனே 30-40 விழுக்காடு மானியத்தை கொடுத்து மாடு வளர்ப்பிலிருந்து கோழி வளர்ப்பிலிருந்து வேளாண்மையின் அனைத்து பொருள்களையும் 40-50 விழுக்காடு மானியம் கொடுத்து உற்பத்தி செய்கிற பொழுது இந்த நாடு சாமானிய மக்கள் வாழுகிற நாடு. நெல்லை உற்பத்தி செய்கிற அத்தனை பேரும் சேற்றிலே கால் வைக்கிறான், உழைக்கிறான், களை எடுக்கிறான், பயிர் பாதுகாப்பு செய்கிறான், அறுவடை செய்கிறான், நெல்லை தூய்மைப்படுத்தி சந்தைக்கு கொண்டு வருகிறான் என்றால் அவர்கள் அத்தனை பேரும் பண்ணையர்கள் அல்ல. நிலத்தை நம்பி வாழுகிற உழைப்பாளி மக்கள், உழைப்பாளி மக்களுடைய உற்பத்தி பண்டமாக இருக்கிற மிகச்சிறந்த உணவுப் பொருளில் கை வைக்கிறார்கள். இது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. நெல் கொள்முதலை கைவிட்டால் நாளை கார்ப்பரேட்டுகளுடைய கைக்கு அரிசி சென்றுவிடும். அதற்கான சதி திட்டத்தை தான் நிர்மலா சீதாராமன் கொண்டு வருகிறார். மாநில அரசனுடைய, உங்களுக்கு நான் ஏற்கனவே விளக்கி சொன்னேன், வெறும் 156 ரூபாயைத்தான் ஊக்கத்தொகையாக தருகிறார்கள். ஆனால் தற்போது இரண்டு கட்சிகளும், அதிமுக திமுக இரண்டுமே நெல் கொள்முதலுக்கு இன்னும் கூடுதலான தொகையை கொடுப்போம் என்று தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார்கள். 3000க்கு மேல் கொடுப்போம் என்பதை தேர்தல் அறிக்கையாக சொல்லி இருக்கிறார்கள். செய்வதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இரண்டு விதமான மோதல்களை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஒரு மாநில அரசு தன்னுடைய நில ஆதாரங்களில் விளையக்கூடிய பெரும்பான்மையான உணவு பயிரான நெல்லை உற்பத்தி செய்கிற உழைப்பாளி விவசாய மக்களுக்கு கூடுதலாக ஊக்கத்தொகை அளித்து நெல்லை உற்பத்தி செய்து மத்திய அரசின் குடோன்களுக்கு அதை அனுப்ப தயாராக இருக்கிற பொழுது, டெல்லி என்பது ஏதோ தனியாக பணமீட்டுகிற நாடு அல்ல. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஜிஎஸ்டி என்கிற பெயரில் வருவாயை பிடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் தெரிந்த உண்மை, தமிழ்நாட்டிலிருந்து 1 ரூபாயை ஜிஎஸ்டியாக வரியாக பெற்றால் அவர்கள் திருப்பி தருவது வெறும் 26 பைசா தான். அந்த 26 பைசாக்குள் தான் இந்த ஊக்கத்தொகை வருகிறது. அப்படி இருக்க 74 பைசாவை தின்று கொழுத்து கொண்டிருக்கிற டெல்லி அரசு, இந்த நாட்டின், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஏழை மக்கள், உழைப்பாளி மக்கள் இன்று தொழில்துறையில் ஏற்பட்டிருக்கிற பெரும் தேக்கம், ஈரான் போருக்கு பின் ஏற்பட்டிருக்கிற அனைத்து துறைகளில் வந்திருக்கிற தேக்கம், ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாகி இருக்கிற ஐடி ஃபீல்டில் ஏற்பட்டிருக்கிற தேக்கம், எப்படி கொரோனா காலத்தில் வாழ்வளிக்கிற தொழிலாக விவசாயம் மாறியதோ அதுபோல் இனிமேல் மக்களுக்கு சோறு போடுகிற, வேலை கொடுக்கிற தொழிலாக விவசாயத்தை காப்பாற்றுகிற ஒரு நல்ல முயற்சியை மாநில அரசுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நெல் உற்பத்தியை பெருக்க முயற்சித்தால் இவர்கள் நெல் உற்பத்தியை முடக்க முயற்சிக்கிறார்கள். இதுதான் போராட்டம். இதுதான் டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்குமான போராட்டம் என்று ஸ்டாலின் அவர்கள் மிக துலக்கமாக வெளிப்படுத்துகிறார். இந்த போராட்டம் நெல் உற்பத்திக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிற போராட்டம் அல்ல. அதிகாரத்தையும் வரி ஆதிக்கத்தையும் கையில் வைத்திருக்கிற, நிதி ஆதிக்கத்தை கையில் வைத்திருக்கிற டெல்லி வல்லாதிக்கத்திற்கும்
நிலத்தை கையில் வைத்திருக்கிற, தன் உழைப்பாளி மக்களை கையில் வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள், உற்பத்தி செய்கிற அத்தனை பேரும் இந்த நாட்டில் சூத்திர மக்கள். அவர்கள் உழைப்பதற்கென்றே பிறந்தவர்கள் என்று சொல்லுகிற உழைப்பாளி மக்கள். அவர்கள் தலையிலே கல்லை போடுகிற அறிக்கைதான் நிர்மலா சீதாராமனுடைய அறிக்கை. எனவே இந்த போராட்டத்தை நாங்கள் நெல் உற்பத்தி பிரச்சனையாக, எண்ணெய் வித்து உற்பத்தி பிரச்சனையாக பேசவில்லை, பார்க்கவில்லை. மாநில அரசின் உரிமையை பறிக்கிறார்கள், ஏழை விவசாயிகளின் வாழ்வுரிமையை பறிக்கிறார்கள், இந்த நாட்டின் உணவு பாதுகாப்பை சிதைக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறோம். மாநில அரசுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஆரம்பத்திலிருந்தே குறிப்பிட்டு பேசுறீங்க. இப்போ விவசாயிகளுடைய மைண்ட் செட் இப்போ என்னவாக இருக்குது தோழர்? இப்போ பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல் பண்றதுக்கான ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஒன்றிய அரசுல இருந்து குழு ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அப்படியெல்லாம் உயர்த்த முடியாது, கரெக்டான லெவல்ல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது போன்ற முக்கிய முடிவுகளை ஒன்றிய அரசு எடுக்கிறத எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல அது மாநில அரசு கிட்ட வந்தால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குன்னு நீங்க பாக்குறீங்க? மிகவும் வேடிக்கையானது. அது திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள் மாநில உரிமை, மண்ணின் உரிமை என்று பேசினால் கூட இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் டெல்லி ஒன்றியத்தை மையப்படுத்திய தங்களுடைய சிந்தனை புலத்தை கட்டமைத்திருந்தார்கள் கடந்த காலத்தில். பிறகு அந்த போக்கு மாறியது. இறுதி காலத்தில் தலைவர் மாபெரும் தோழர் பாண்டியன் அவர்கள், நாங்கள் எங்கள் வடிநிலத்தில் நெல்லை உற்பத்தி செய்கின்றோம், எங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி எங்களுடைய ஆடு மாடுகளை வைத்து நாங்கள் நீர்வாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டு உற்பத்தி செய்கிற நெல்லுக்கு நீ யாரடா விலையை தீர்மானிப்பதற்கென்று மிக ஆவேசமாக கேட்டார். நாங்களும் இப்பொழுது அதை கேட்கிறோம். நெல் விளைவது தமிழ்நாட்டில், நெல் விளைவது காவிரி படுகையில், பவானி படுகையில், அமராவதி படுகையில், தாமிரபரணி படுகையில். டெல்லியில் ஆரோ சிலர் உட்கார்ந்து கொண்டு இந்த நெல்லுக்கு விலை தீர்மானிப்பது என்பதுதான் இன்றைய சிக்கல். இதுவே பஞ்சாப் கோதுமைக்கு இவ்வளவு வராது. பஞ்சாப் கோதுமைக்கு என்றால் சிறப்பு கரசனம் காட்டுவார்கள். காரணம், பஞ்சாப் பகுதியும் வடமேற்கு மேற்கு உத்தரப்பிரதேசமும் வடக்கு ராஜஸ்தானும் கோதுமை பிரதானமாக கொண்டிருக்கிற மாநிலங்களாகும். அங்கே இப்படி கை வைக்க மாட்டார்கள். இது தமிழ்நாட்டின் மீதான ஒரு ஒடுக்குமுறையாகவே பார்க்கிறோம். ஓகே தோழர், நிறைய விரிவான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.